ராமானுஜாய நமः. யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷः வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். ஆச்சாரியர்களிலே பரமாச்சாரியர் என்று கொண்டாடக்கூடிய ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரம் இன்னைய தினம் ஆடி உத்திராடம். இந்த நன்னாளிலே இவருடைய பெருமகளை நாம் இப்பொழுது இங்கே அனுபவிப்போம். இந்த ஆளவந்தார் காட்டுமன்னார் கோயிலிலே திருவதரித்தார். அதாவது நாதமுனிகளுக்கு திருப்பேரனராக திருவதரித்தார் ஆளவந்தார். நாதமுனுடைய திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள். இந்த ஈஸ்வர முனிகளுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் திருக்குமாராக திருவதரித்தார் ஆளவந்தார். இவருக்கு இயற்பெயர் யமுனை துறையவன் என்ன. பின்னால் தான் இவருக்கு ஆளவந்தார் என்ன திருநாமமானது ஏற்பட்டது. இந்த ஆளவந்தாரால் தான் நம்முடைய சம்பிரதாயம் இருக்கிறது. எப்படி என்னால் எம்பெருமானார் இருப்பதால் நமக்கு சம்பிரதாயம் இருக்கிறது. இந்த எம்பெருமானார் இருப்பதற்கு காரணமானவர் ஆளவந்தார். எப்படி என்ன பார்த்தால், நாதமுனிகள் நம்மாழ்வார் பகிஷ்தாச்சாரி விக்கிரகத்தை நாதமுனிகளுக்கு கொடுத்தார். நாதமுனிகளுக்கு பின்பு உய்யக்கொண்டாருக்கு பின்பு மணக்கால் நம்பிக்கு பின்பு ஆளவந்தாரிடத்திலே வருகிறது. எம்பெருமானார் தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்கப் போகிறார் என்ன பரம்பரையாக வந்து கொண்டிருந்தது. ஆளவந்தாரிடத்தில் அந்த பொறுப்பு வந்தது. ஆளவந்தார் எம்பெருமானாரை சம்பிரதாயத்திற்கு கொண்டு வந்து இந்த சம்பிரதாயத்திலே அவரை நிலைநாட்ட வேண்டும் என்ன ஆளவந்தாருக்கு அப்பொழுது அவரிடத்திலே வந்தது. ஆளவந்தார் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி எம்பெருமானார் அப்பொழுது அங்க பாடசாலையிலே படித்துக் கொண்டிருந்தார். எம்பெருமானாரை பார்த்து ஆமுதல்வன் இவன் என்ன தந்தேத்தி ஆமுதல்வன் இவன் என்ன எம்பெருமானாரை பார்த்து கடாட்சித்தாராம். அந்த கடாட்சம் அன்னை தினம் ஆளவந்தார் அவரை பார்த்து கடாட்சித்தார். அந்த கடாட்சத்தாலே தான் எம்பெருமானார் ஜெகதாச்சாரியராக ஆனார் என்னே நாம் கொள்ளலாம். அப்படி எம்பெருமானாருக்கு ஆச்சாரியராக இருந்தார் ஆளவந்தார் என்னே சொல்லலாம். நேர்முகமாக, அதாவது எப்படி ஏகலைவன் துரோணரத்திலே பாடத்தை அவர் நேர்முகமாக கற்காமல் அவருடைய அனுகிரகத்தாலே கற்றாரோ, அதே போல இங்க எம்பெருமானார் நேர்முகமாக ஆளவந்தாரிடத்திலே கற்கவில்லை என்னாலும் ஆளவந்தாருடைய அந்த அனுகிரகத்தாலே எம்பெருமானார் பரிபூர்ணராக ஞானத்திலே ஆனார் என்னே பார்க்கலாம். ஆக ஆளவந்தாருடைய அனுகிரகத்தாலும் ஆளவந்தாருடைய நேரடி சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய பஞ்சாச்சாரியர்கள் திருக்கோஷ்டூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், திருமாலையாண்டான், பெரிய திருமலை நம்பி என்று இப்படி 5 ஆச்சாரியர்கள், இவர்கள் மூலமாக எம்பெருமானார் பற்பல விஷயங்களையும் அதிகரித்து சம்பிரதாயத்திற்கு வந்தார் என்று சரித்திரம் தெரிகிறது. அது மட்டுமல்ல, ஆளவந்தாருடைய கிரந்தங்கள் தான் நம்ம சம்பிரதாயத்திற்கு மிக முக்கியமாக இருக்கிறது, ஆணி வேராக இருக்கிறது, ஒரு பீடிகையாக இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆளவந்தார் சித்தித்திரயம் என்கிற ஒரு ரகசிய கிரந்தத்தை ஆசிரியமாக செய்தார். அந்த சித்தித்திரயம் தான் பின்னாளிலே எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம், அதாவது போதாயன கிரந்த விருத்தி கிரந்தத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் இடுவதற்கு சித்தித்திரயம் முதல் காரணமாக அமைந்தது. அதே போல கீதார்த்த சங்கிரகம் என்ன ஒரு ஆச்சரியமான கீதைக்கு சுருக்கமாக 32 ஸ்லோகங்கள், அந்த 34 ஸ்லோகங்கள் மூலமாக சுருக்கி கீதையை அருளி செய்தார். கீதார்த்த சங்கிரகம் என்ன அந்த கீதார்த்த சங்கிரகத்தை தான் எம்பெருமானார் கொண்டு அதை கொண்டு கீதா பாஷ்யத்தை மிக விஸ்தாரமாக செய்தார். அதே போல மகாபுருஷ நிர்ணயம் என் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லும் விதமாக கிரந்தம். அதன் பின்பு ஸ்தோத்திரத்னம் சதுஸ்லோகி என்ன கொண்டாடக்கூடிய பிரசித்தி ஸ்தோத்திரத்னம். பாரத தேசம் முழுக்க வடக்கிலே போனால், நேபாளம் போனால் கூட அங்கே ஸ்தோத்திரத்னத்தை யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அனுசந்தானம் செய்து கொண்டே இருப்பார்களாம். அப்படி ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை அவ்வளவு வாச்சாம கோச்சரம். அந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் எம்பெருமானுடைய பற்பல கல்யாண குணங்களையும் அதை அனுபவித்து எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்தார் ஆளவந்தார். சதுஸ்லோகி 4 ஸ்லோகங்கள் மூலமாக பெரிய பிராட்டியாருடைய பெருமைகளை நன்கு அருளி செய்தார். இப்படி ஆளவந்தாருடைய இந்த கிரந்தங்கள் இதைதான் பின்னாளிலே வந்த ஆச்சாரியர்கள் செய்வதற்கு பராசர பட்டராகட்டும், புறத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள், அதே போல பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஸ்தம், ஸ்ரீகுணத்தன கோஷம், அதே போல எம்பெருமானாருடைய நவ கிரந்தங்கள் இதெல்லாம் வெளிவருவதற்கு காரணமாக இருப்பதற்கு காரணம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்களும் கிரந்தங்களும் தான் காரணம் என்னே நாம் பார்க்கலாம். ஆக இப்படி ஆளவந்தாருடைய சம்பிரதாயத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு கடல் போல அளவிட முடியாதது. பேர்பட்ட ஆளவந்தாருடைய மகாச்சாரியர் பரமாச்சாரியர் நாம் கொண்டாடுகிறோம். இவருடைய திருநக்ஷத்திர தினம் இன்னைய தினம். இவருடைய அதே போல எம்பெருமானார் ஏதோ ஒரு கிரந்தம் பண்ணார் என்னால் அதில் மங்கள ஸ்லோகம் பண்ணுவார். அந்த மங்கள ஸ்லோகத்திலே ஆளவந்தாரை தியானிக்காமல் ஒரு கிரந்தத்தை எம்பெருமானார் அருளி செய்ய மாட்டார். அப்படிதான் கீதார்த்த சங்கிரகமாகட்டும், கீதா பாஷ்யமாகட்டும், வேதார்த்த சங்கிரகமாகட்டும், கத்தியத்திரயமாகட்டும், இப்படி இந்த கிரந்தங்களிலே ஆளவந்தாரை தியானிக்காமல் எம்பெருமானார் தொடங்கவில்லை. ஆக எந்த அளவுக்கு எம்பெருமானார் ஆளவந்தாரிடத்திலே அந்த ஆச்சாரிய பிரேமை உடையவராக இருந்தார் என்று இதன் மூலமா நாம் அறியலாம். இப்பேற்பட்ட ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திர நன்னாளிலே, தாடி உத்திராடம் நன்னாளிலே ஆளவந்தாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் அனுபவித்து ஓய்வு பெறுவோமாக என்று கூறி தலை கட்டுகிறேன். ஸ்ரீமதே ரமிஜா மாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜாதி நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.